ஒரு தாயா நீ உன் குழந்தைய காப்பாத்தணும்னா நீ பழைய மதுமிதாவா இருந்தா முடியாது. அவன் உன்னை தேடி இங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவனோட அத்தனை பணபலத்தையும் அவனோட அந்த திமிரையும் நீ எதிர்க்கணும்னா நீ ஒரு தைரியமான பொண்ணா மாறணும் என்றார் பாட்டி தீர்க்கமாக. பாட்டி சொன்ன வார்த்தைகள் மதுமிதாவின் நெஞ்சுக்குள் ஒரு புதிய அனலை கிளப்பியது. ஆமா, நான் ஏன் பயந்து ஓடணும்? என் பையன் ரித்து சர்வாவோட சொந்த ரத்தம்தான். ஆனா அவனோட குடும்பம் என் குழந்தைய கொல்ல துணிஞ்சிடுச்சு. நான் இனிமே அவங்க முன்னாடி ஒரு அனாதையா நிக்க கூடாது. எனக்கும் ஒரு தகுதி இருக்கு, எனக்கும் பிசினஸ் மூளை இருக்குங்கிறத நான் நிரூபிக்கணும் என்று மனதை திடப்படுத்தி கொண்டாள் மதுமிதா. அடுத்த நாள் காலையிலேயே அவள் தன் தோற்றத்தை அடியோடு மாற்ற முடிவு செய்தாள். தன் இடுப்பு வரை நீண்டிருந்த அந்த அழகான கூந்தலை தன் கைகளாலேயே கத்தரித்து தோல் வரை கட் செய்து கொண்டாள். ஆடம்பரமான புடவைகளை தூக்கி எறிந்துவிட்டு சாதாரண காட்டன் சுடிதார்களை அணிய தொடங்கியவள் கண்ணாடியின் முன்னால் நின்று தன் முகத்தை பார்த்தாள். இனிமே இந்த உலகத்துல என் பேரு மதுமிதா இல்ல, என் பேரு காவ்யா என்று தனக்குள்ளேயே சவாலாக சொல்லிக் கொண்டாள். அவள் அந்த மீனவ கிராமத்தின் எல்லையில் இருந்த ஒரு மாபெரும் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்திற்கு வேலை தேடி சென்றாள். அங்கே ஒரு சாதாரண பேக்கிங் செக்ஷன் ஊழியராக ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூலிக்கு தன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். காலையிலிருந்து மாலை வரை ஐஸ் கட்டிகளுக்கு நடுவே மீன்களை பேக் செய்யும் அந்த பொதுவான கடின உழைப்பில் தன் கைகளை ஈடுபடுத்தினாள். அவளது மென்மையான கைகள் அந்த பனிக்குளிரில் உறைந்து போயின. ஆனால் அவளது நெஞ்சுக்குள் இருந்த வடு அவளது சோர்வை விரட்டியடித்தது. மாலை வீட்டிற்கு வந்ததும் பாட்டியின் மடியில் விளையாடி கொண்டிருக்கும் ரித்துவை வாரி எடுத்து முத்தமிடுவாள். அம்மா, இப்போ உன்னோட ஹேர் ரொம்ப அழகா இருக்குமா, நீ இப்போ காவியா அம்மாவா என்று ரித்து அவளது முகத்தை தன் பிஞ்சு விரல்களால் வருடி கொண்டே கேட்பான். ஆமாண்டா தங்கம், அம்மா இப்போ காவியா, உன்னை நான் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வருவேண்டா செல்லம் என்று அவனது நெற்றியில் முத்தமிடுவாள் மதுமிதா. நாட்கள் உருண்டோடின. ஒரு வாரம் கடந்திருந்தது. அந்த ஏற்றுமதி நிறுவனத்தின் முதலாளி மாணிக்க வாசகம் ஒரு நேர்மையான பெரியவர். கடந்த சில நாட்களாக கம்பெனியின் டெல்லி மற்றும் வெளிநாட்டு ஏற்றுமதி கணக்குகளில் ஏதோ ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுவதைக் கண்டு தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தார். பல ஆடிட்டர்கள் வந்தும் அந்த தப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அங்கே ஃபைல்களை அடுக்க வந்த காவியா தற்செயலாக அந்த கம்ப்யூட்டர் திரையில் இருந்த விவரங்களை பார்த்தாள். அவளது சென்னை கிறிஸ்டியன் காலேஜ் பிசினஸ் மூளை டக்கென்று அந்த தப்பை கண்டுபிடித்தது. சார், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டெல்லி பிரான்ச் அக்கவுண்ட்ஸ்ல அவங்க டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க சார். இதனால தான் கம்பெனிக்கு மாசம் 5 லட்சம் நஷ்டம் வருது என்று காவியா மிக துல்லியமாக அத்தனை கராரான ஆங்கிலத்தில் அந்த பெரிய முதலாளியிடம் விவரித்தாள். மாணிக்கம் அதிர்ந்து போய் அவளது முகத்தை பார்த்தவர், நீ ஒரு சாதாரண பேக்கிங் ஊழியர் தானம்மா? உனக்கு எப்படி இவ்வளோ பெரிய பிசினஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் தெரியுது? அதுவும் இவ்வளவு தெளிவான இங்கிலீஷ்ல பேசுற என்று வியப்புடன் கேட்டார். காவியா தன் கடந்த காலத்தை மறைத்து, சார், நான் சென்னையில பிகாம் படிச்சிருக்கேன் சார். சூழ்நிலை காரணமா இங்க வேலைக்கு வந்தேன். என்கிட்ட சர்டிபிகேட் எதுவும் கையில் இல்லை சார் என்றால் தாழ்ந்த குரலில். பெரியவர் உடனே அந்த பக்கங்களை சரிபார்த்தார். அவளது கண்டுபிடிப்பு 100க்கு 100 உண்மையாக இருந்தது. மாணிக்கம் நாற்காலியில் இருந்து எழுந்து நின்று அவளது கைகளை பற்றி கொண்டவர், காவ்யா, நீ ஒரு சாதாரண ஊழியர் இல்லம்மா, நீ ஒரு ஜீனியஸ். இந்த ஒரு வாரத்துல கம்பெனிக்கு வரவிருந்த ஒரு பெரிய நஷ்டத்தை தடுத்து நிறுத்திட்ட. உன்னோட அறிவுக்கும் திறமைக்கும் படிப்புக்கும் உன்னை இந்த ஐஸ்பெட்டிக்கு நடுவே வேலை செய்ய வைக்க எனக்கு மனசு இல்லை. இன்னையிலிருந்து நீ இந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். உன்னோட சம்பளம் 50,000 என்று அதிரடியாக உத்தரவிட்டார். காவியாவின் கண்களில் ஒரு புதிய மாபெரும் மின்னல் வெட்டியது. சர்வா, நீ பணத்தோட பலத்தை காட்டி எனக்கு கேவலமான வேலைக்காரின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினல்ல, இதோ இப்போ நான் உன்னோட அதே உலகத்துல அதே பிசினஸ் மேடையில ஒரு அதிகாரியா வந்து உன் முன்னாடி நிப்பேன். அப்போ நீ என்னை கண்டுபிடிச்சா கூட உன்னால என் கௌரவத்தை ஒரு நாளும் மிதிக்க முடியாது என்று மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டாள். அவளது திறமையை கண்டு வியந்த முதலாளி மாணிக்க வாசகம் அடுத்த சில நாட்களிலேயே அவளிடம் ஒரு புதிய பொறுப்பை ஒப்படைத்தார்.
காவ்யா, நம்ம கம்பெனியோட டெல்லி பிரான்ச் இப்போ ரொம்ப நஷ்டத்துல இருக்கு. அங்க இருக்கிற மேனேஜர் ஒழுங்காவே வேலை பார்க்கல. உன்னோட இந்த திறமையால மட்டும்தான் அந்த டெல்லி பிரான்ச்சை மீட்க முடியும்னு நான் நம்புறேன். நீ உடனே உன் பையனையும் பாட்டியையும் கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகிடுமா. அங்க உனக்கு நம்ம கம்பெனி சார்பா பெரிய பங்களாவும் காரும் ரெடியா இருக்கும். நீதான் இனி அந்த டெல்லி பிரான்ச்சோட ஒட்டுமொத்த ஹெட் என்றார். காவ்யா ஒரு நொடி அதிர்ந்து பின் யோசித்தாள். டெல்லியா? குன்னூர்ல இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடம். அங்க போனா சர்வாவோட நிழல் கூட என் பையன் மேல படாது. என் ரித்துக்குட்டிய நான் அத்தனை பத்திரமா வளர்க்கலாம் என்று நினைத்து கொண்டவள், சரிங்க சார், நான் டெல்லிக்கு கிளம்புறேன் என்று கம்பீரமாக சொன்னாள் காவ்யா. மறுபுறம் குன்னூரில் சர்வாவின் பங்களா மற்றும் ஆபீஸ் முழுக்க ஒரு அமானுஷ்யமயான அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. தன் பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டியடித்த பிறகும் சர்வாவிற்குள் இருந்த அந்த வெறி அடங்கவில்லை. அவனது கண்கள் இந்த ஒரு வாரமாக இரவு சரியாக தூங்காததாலும் மதுமிதாவை காணவில்லை என்ற தவிப்பாலும் பைத்தியக்காரனைப் போல காட்சியளித்தன. அவன் தன் கேபின் அறையில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் குன்னூர் பேருந்து நிலையத்தின் சிசிடிவி காட்சிகளையே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது அருகில் விக்ரமும் கவலையுடன் அமர்ந்திருந்தான். அப்பொழுது டிடெக்டிவ் ராகவன் உள்ளே நுழைந்தார். அவரது முகம் ஏமாற்றத்தில் தொங்கியிருந்தது. சார், சாரி சார், கோயம்புத்தூர்லேருந்து போகிற அத்தனை பஸ்கள்லையும் செக் போஸ்ட்ல எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் சார். ஆனால் மதுமிதா மேடம் அங்கே இல்லவே இல்லை சார். அவங்க கோயம்புத்தூர் பஸ்ல ஏறவே இல்லைன்னு இப்பதான் ஒரு கண்டக்டர் கன்ஃபார்ம் பண்ணார் சார். அவங்க நம்மளை ஏமாத்திக்கிட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்க சார் என்றார் ராகவன் பயந்து கொண்டே. வாட்? அவ கோயம்புத்தூர் போகலையா? அப்போ அவ எங்க போயிருப்பா? விக்ரம், என் மதுமிதா என் பையனை கூட்டிக்கிட்டு எங்கடா போயிருப்பா என்று சர்வா தன் நாற்காலியை பின்னுக்கு தள்ளிவிட்டு வெறி பிடித்தவன் போல கத்தினான். அவன் பாய்ந்து சென்று ராகவனின் சட்டியை பிடித்து உலுக்கியபடி, ராகவன், இந்த இந்தியா முழுக்க தேடுங்கடா. அவ எந்த பக்கம் போனாலும் சரி, அவளோட நிழல வச்சாவது அவளை ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அவளோட காலடியில விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும்டா. என் பையனை என் கையில தூக்கணும். சீக்கிரமா தேடுங்கடா என்று சர்வாவின் குரல் அப்பட்டமான பேரழுகையாக மாறி அந்த அறை முழுக்க எதிரொலித்தது. மதுமிதா தன் பெயரை காவ்யா என்று மாற்றிக்கொண்டு ஒரு கம்பெனியின் அதிகாரியாக தன் பையனுடன் டெல்லிக்கு புறப்படும் அந்த புதிய கம்பீரமான பயணமும், மறுபுறம் சர்வா அவளை துரோகின்னு நினைச்சு கொடுமைப்படுத்தியதற்கு பரிகாரமாக அவளது காலடியில் விழுந்து அழ வேண்டும் என்று தேடி அலையும் அந்த பைத்தியக்காரமான பயணமும் தங்களின் அடுத்த கட்ட மாபெரும் விதியை நோக்கி நகரத் தொடங்கின. குன்னூர் ஹைலாண்ட் எஸ்டேட்ஸ் எம்டி அறையின் ஏசி குளிர்ச்சி அங்கே நிலவிய அந்த அனல் பறக்கும் பதற்றத்தை சற்றேனும் தணிக்க தவறியிருந்தது. மேஜை மீது கவிழ்ந்து கிடந்த லேப்டாப்பும் சுற்றிலும் சிதறி கிடந்த ஃபைல்களும் சர்வாவின் சிதறிய மனநிலையை பிரதிபலித்தன. தன் பெற்றோரை பங்களாவை விட்டு துரத்தி அடித்த பிறகு அவனது நெஞ்சுக்குள் இருந்த அத்தனை ஆத்திரமும் இப்போ ஒரு மாபெரும் ஏமாற்றமாகவும் மதுமிதாவை தொலைத்து விட்டோமே என்ற தீராத தவிப்பாகவும் மாறியிருந்தது. அவனது சிவந்த கண்கள் எதை கண்டும் சலனமற்று ஜன்னல் வழியே வெறித்து கொண்டிருந்தன. அப்போது கதவை அவசர அவசரமாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் விக்ரம். அவனது கைகளில் கோவை லேபில் இருந்து வந்த அந்த பெரிய ரகசிய கவர் இருந்தது. விக்ரமின் முகம் பயத்திலும் ஒரு மாபெரும் உண்மை உடந்த அதிர்ச்சியிலும் அடியோடு வெளுத்து போயிருந்தது. டேய் சர்வா, முக்கியமான விஷயம்டா. நீ லேபுக்கு அனுப்ப சொன்னியே ரித்துவோட டிஎன்ஏ சாம்பிள், அதோட அதிகாரப்பூர்வமான மெடிக்கல் ரிப்போர்ட் இப்பதாண்டா என் கைக்கு வந்துச்சு என்று விக்ரம் மூச்சிறைக்க கத்தினான். டிஎன்ஏ ரிப்போர்ட்டா என்ற வார்த்தையை கேட்ட அடுத்த வினாடி ஜன்னலை பார்த்து கொண்டிருந்த சர்வா அப்படியே சட்டென்று சிறுத்தை போல திரும்பி பாய்ந்து வந்தான். விக்ரமின் கைகளில் இருந்த அந்த லெட்டர் கவரை பிடுங்குவது போலவே வாங்கினான். அவனது கைவிரல்கள் முன்னெப்போதும் இல்லாதவாறு பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தன. தன் ஒட்டுமொத்த பழிவாங்கல் ஆட்டத்தின், தன் 3 வருட தவிப்பின், தன் ரத்தத்தின் அசல் உண்மை அந்த ஒற்றை காகிதத்திற்குள் இருந்தது. அவன் அவசர அவசரமாக கவரை பிரித்து உள்ளே இருந்த அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை படித்தான். அவனது கண்கள் அந்த தொழில்நுட்ப வரிகளை கடந்து இறுதி முடிவை நோக்கி வெறித்தனமாக ஓடின. முடிவு
சர்வேஷ் மற்றும் ரிதீஷின் டிஎன்ஏ விவரங்கள் 99.99% ஒத்துப்போகின்றன. சர்வேஷ் ரிதீஷின் உண்மையான பயாலஜிக்கல் தந்தை. அந்த வரிகளை படித்த அடுத்த வினாடி சர்வாவின் கைகளில் இருந்த அந்த மருத்துவ அறிக்கை நழுவி தரையில் விழுந்தது. அவனது ஒட்டுமொத்த உடம்பும் ஒரு மாபெரும் இடிமின்னலில் சிக்கியது போல நடுங்கத் தொடங்கியது. அவனது நெஞ்சுக்குள் இருந்த அத்தனை பணத்திமிரும் வஞ்சகமும் அகங்காரமும் அந்த ஒரே வினாடியில் அடியோடு செத்துப்போய் ஒரு மாபெரும் குற்ற உணர்ச்சியும் பேரழுகையும் அவனது தொண்டையை அடைத்தது. ரிது ரிது ஏன் பையனடா விக்ரம்? அச்சு அசல என்ன மாதிரி இருந்த அந்த பிஞ்சு செல்லம் என் சொந்த மகனாடா? அவ வயிற்றுல வளர்ந்தது ஏன் உயிர்தானாடா என்று சர்வா தன் நெஞ்சில் இரு கைகளும் பலமாக அடித்து கொண்டு தன் நாற்காலியின் அருகிலேயே அப்படியே தரையில் மண்டியிட்டு விழுந்து ஒரு பச்சை குழந்தை போல கதறி அழுது துடித்தான். அவனது கண்ணீர் தரையில் விழுந்த அந்த பத்திரத்தை நனைத்தது. அவளை துரோகி என்றும் பணப்பே என்றும் வேலைக்காரி என்றும் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவளது தாடையை இறுக்கி பிடித்து மிரட்டிய அத்தனை காட்சிகளும் அவனது நெஞ்சை குத்தி கிழித்தன. நான் எவ்வளவு பெரிய மிருகண்டா! ஏன் குழந்தைய அனாதன்னு நானே சொன்னேனடா. என் மதுமிதாவ கேவலமான வேலைக்காரின்னு சொல்லி என் அப்பா அம்மா முன்னாடி அவமானப்படுத்திட்டேனடா. அவ என் காதல மட்டும் நெஞ்சில சுமந்துட்டு என் குழந்தைய ஒத்த பொம்பளையா பெத்து வளர்த்திருக்காடா. என்னை மன்னிச்சுடுடி மது என்று சர்வா தன் தலையை தரையில் முட்டி முட்டி அழுதான். விக்ரம் அவனது அருகில் அமர்ந்து அவனது தோள்களை பற்றியவன், டேய் சர்வா, இப்போ அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. மதுமிதா இப்ப குன்னூர்லயோ கோயம்புத்தூர்லயோ இல்ல. அவ உன்னோட அப்பா அம்மாவோட மிரட்டலுக்கு பயந்து எங்கேயோ தூரமா போயிட்டாடா. ஆனா எனக்கு இப்பதான் நம்ம கம்பெனி நெட்வொர்க் மூலமா ஒரு விபரம் கிடைச்சது. டெல்லியில இருக்கிற ஒரு மாபெரும் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்துக்கு ஒரு புது ஜெனரல் மேனேஜர் பொறுப்பேற்க போறாங்களாம். அவங்களோட விவரங்களை நம்ம லீகல் டீம் செக் பண்ணப்போ அது நம்ம மதுமிதான்ற சந்தேகம் எனக்கு இருக்குதுடா. அவ தம் பெயரை காவியான்னு மாத்திட்டு இப்போ டெல்லிக்கு கிளம்பி போயிருக்காடா என்றான் விக்ரம் அதிரடியாக. டெல்லியா என்று சர்வா தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சட்டென்று எழுந்து நின்றான். அவனது கண்கள் இப்பொழுது அழுகியை விடுத்து தன் மனைவியையும் மகனையும் எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற வெறியோடு மின்னியது. டெல்லி இல்ல, அவ வேற எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் இந்த சர்வேஷ் அவ காலடியில போய் மண்டிடுவான்டா. விக்ரம், இப்போவே பிரைவேட் ஜெட்டை அரேஞ்ச் பண்ணுடா. நாம இன்னைக்கே டெல்லிக்கு கிளம்புறோம் என்று சர்வா தன் ஓவர் கோட்டை உதறி மாட்டிக்கொண்டு அசுர வேகத்தில் கேபினை விட்டு வெளியேறினான். 3 நாட்கள் கழித்து இந்தியாவின் தலைநகரமான புதுடெல்லி பிரம்மாண்டமான அடுக்குமாடி பங்களாக்களும் பரபரப்பான கார் நெரிசல்களும் நிறைந்த டெல்லியின் மெயின் கண்டாட் பிளேஸில் பகுதியில் அமைந்திருந்தது அந்த மாபெரும் மரைன் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் கார்ப்பரேட் தலைமையகம். அன்று காலை 10 மணிக்கு அந்த ஆபீஸ் வாசலில் ஒரு சொகுசு ஆடி கார் வந்து கம்பீரமாக நின்றது. கார் நின்றதும் கம்பெனியின் செக்யூரிட்டிகள் ஓடி வந்து மரியாதையோடு கதவை திறந்தனர். காரின் கதவு திறக்கப்பட்டு வெளியே கால் வைத்த அந்த பெண்ணை பார்த்த அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் அப்படியே மௌனமாக வியந்து நின்றனர். அவள்தான் மதுமிதா. இல்லை இல்லை, இப்போதைய ஜெனரல் மேனேஜர் காவியா. அவளது தோற்றம் அடியோடு மாறியிருந்தது. இடுப்பு வரை இருந்த கூந்தல் இப்பொழுது தோள் வரை கச்சிதமாக கட் செய்யப்பட்டிருந்தது. ஆடம்பர புடவைகளுக்கு பதிலாக ஒரு மாபெரும் பிசினஸ் உமனுக்கு உரிய நேர்த்தியான கரும் நீல நிற பிசினஸ் கோட் சூட் அணிந்திருந்தாள். அவளது கண்களில் பழைய பயமோ நடுக்கமோ ஒரு துளி கூட இல்லை. மாறாக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் இரும்பு பெண்ணின் தீர்க்கமான கம்பீரம் மட்டுமே இருந்தது. அவளது ஒரு கையில் விலை உயர்ந்த ஐபேட் இருக்க, அவளது விரல்களில் இருந்த சர்வாவின் பழைய காய தழும்பு இப்போ அவளது துணிச்சலின் அடையாளமாக மின்னியது. குட் மார்னிங் மேடம், வெல்கம் டு டெல்லி ஆபீஸ் என்று ஊழியர்கள் அனைவரும் இருபுறமும் நின்று கைகளை கூப்பி வரவேற்றனர். குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு மதியம் நடக்க போற அந்த டாப் இன்வெஸ்டர் மீட்டிங் ஃபைல்களை என் டேபிளுக்கு கொண்டு வாங்க என்று காவியா அத்தனை கம்பீரமான கராரான ஆங்கிலத்தில் உத்தரவிட்டபடி தன் ஹைஹில் சத்தம் டக் டக் என்று ஒலிக்க தன் மாபெரும் கேபின் அறையை நோக்கி நடந்தாள். அவள் தன் நாற்காலியில் அமர்ந்து ஃபைல்களை சரிபார்க்க தொடங்கிய போது அவளது போன் அடித்தது. முத்தம்மாள் பாட்டி தான் கூப்பிட்டிருந்தார். சொல்லுங்க பாட்டி
ஏன் ரித்துக்குட்டி என்ன பண்றான்? இந்த டெல்லி குளிர் அவனுக்கு ஒத்துக்குமில்ல என்று காவியாவின் குரல் பாசத்தில் உருகியது. அவனுக்கு என்னம்மா, இங்க பங்களாவில சமத்தா விளையாடிக்கிட்டு இருக்கான். காவியம்மா சீக்கிரம் வரணும்னு சொல்றான் பாப்பா. நீ வேலைக்காரியா அசிங்கப்பட்ட அந்த குன்னூரை விட்டு இப்போ டெல்லியில பெரிய மேனேஜரா கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றார் பாட்டி கண் கலங்கி. ஆமா பாட்டி, இனிமே இந்த காவியாவை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது. என் பையனை தொடணும்னு நினைச்சா கூட அவங்க 100 தடவை யோசிக்கணும். நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வரேன் பாட்டி என்று போனை வைத்தாள். அவளது முகம் ஒரு இரும்பு திரையாக மாறியிருந்தது. மதியம் 2 மணி. ஆபீஸின் மாபெரும் VIP கான்ஃபரன்ஸ் ஹால். டெல்லியின் மிக முக்கிய பிசினஸ் பார்ட்னர்கள் அனைவரும் அந்த வட்ட மேஜையை சுற்றி அமர்ந்திருந்தனர். மேஜையின் முதன்மை நாற்காலியில் ஜெனரல் மேனேஜர் காவியா கம்பீரமாக அமர்ந்திருந்தாள். அப்போது அந்த ஹாலின் கதவை செக்யூரிட்டிகள் திறந்து, மேடம், நம்ம ப்ராஜெக்டோட மாபெரும் புதிய முதலீட்டாளர் லண்டன் ST கார்ப்பரேஷன் அதிபர் மிஸ்டர் சர்வேஷ் உள்ளவரார் என்று அறிவித்தனர். சர்வேஷ் என்ற பெயரை கேட்ட அடுத்த வினாடி காவியாவின் இதயம் ஒரு நொடி நின்று அடியோடு துடித்தது. அவளது கையில் இருந்த பேனா லேசாக நடுங்கியது. சர்வா, இவ்வளவு சீக்கிரம் டெல்லி வரைக்கும் என்னை தேடி வந்துட்டியாடா என்று அவளது உள்மனதும் பதறியது. ஆனால் அடுத்த கணமே தன் முகத்தை அத்தனை கடினமான பாறையாக மாற்றிக்கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தாள். அதே நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் சர்வேஷ். அவனது கம்பீரமான 6 அடி உடம்பு இப்போ அப்பட்டமான சோர்வோடும் குற்ற உணர்ச்சியாலும் வாடியிருந்தது. அவனது கண்கள் மதுமிதாவை மட்டுமே தேடி அலைந்தன. அவனது பின்னால் விக்ரமும் வந்தான். சர்வா உள்ளே வந்து மேஜையின் எதிரே நின்ற போது அவனது கண்கள் முதன்மை நாற்காலியில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்தது. அப்படியே அந்த இடத்திலேயே உறைந்து போய் நின்று விட்டான் சர்வேஷ். அவனது மூச்சு காற்றும் நின்றது. அங்கே சாதாரண பருத்தி புடவையில் அழுது கொண்டிருந்த தன் மதுமிதா இல்லை. தோல் வரை வெட்டப்பட்ட நவீன கூந்தலோடும் பிசினஸ் சூட்டோடும் கைகளில் ஐபேடுடன் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ராணியை போல தன் முகத்தை நேராக பார்த்து ஏளனமாக புன்னகைத்துக் கொண்டிருக்கும் ஜெனரல் மேனேஜர் காவியாவாகி நின்றிருந்தாள். வெல்கம் மிஸ்டர் சர்வேஷ், ப்ளீஸ் சீட். உங்க லண்டன் கம்பெனியோட டீலிங் விவரங்களை நான் ஏற்கனவே வெரிஃபை பண்ணிட்டேன். பிசினஸ் பத்தி இப்போ பேசலாமா என்று காவியா அப்பட்டமான கராரான குரலில் சற்றும் தடமாறாமல் கேட்க, தன் காதலியின் அந்த புதிய விஸ்வரூப முகத்தையும் கம்பீரத்தையும் கண்ட சர்வேஷ் அவளது காலடியில் விழுந்து அழ வேண்டும் என்ற அத்தனை குற்ற உணர்ச்சியோடும் அதிர்ச்சியோடும் நாற்காலியை பற்றி கொண்டு அப்படியே திகைத்து நின்று கொண்டிருந்தான். கான்ஃபரன்ஸ் ஹாலின் ஏசி குளிர்ச்சி அங்கே நிலவிய அந்த மாபெரும் மௌனத்தை இன்னும் உறைந்து போக செய்தது. வட்டமேஜையை சுற்றி டெல்லியின் முன்னணி பிசினஸ் பார்ட்னர்கள் பதற்றத்துடன் சர்வாவையும் காவியாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். சர்வேஷ் தன் கைகளில் இருந்த ஃபைலை மேஜை மேல் வைக்க கூட மறந்து நாற்காலியை பற்றி கொண்டு அப்படியே நின்றிருந்தான். அவனது கண்கள் கலங்கி அப்பட்டமான குற்ற உணர்ச்சியில் தவித்தன. அவன் தேடி அலைந்த அவனது காதல், அவனது காதலி மதுமிதா இன்று தன் நீண்ட கூந்தலை வெட்டி கராரான பிசினஸ் கோட் சூட் அணிந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஜெனரல் மேனேஜராக தன் முன்னால் நிமிர்ந்து அமர்ந்திருப்பதை அவனது பிசினஸ் மூளையால் நம்பவே முடியவில்லை. அவளது அந்த அசைக்க முடியாத கம்பீரம் அவனது எஞ்சி இருந்த கர்வத்தையும் அடியோட கொன்றுவிட்டது போல இருந்தது. மிஸ்டர் சர்வேஷ், நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பிசினஸ் மீட்டிங்க்கு வந்துட்டு இப்படி அமைதியாவே நின்னா எப்படி? டைம் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் சிட் என்று காவியா தன் ஐபேடில் இருந்து கண்களை எடுக்காமலேயே அப்பட்டமான கராரான ஆங்கிலத்தில் அதட்டலாக கூறினாள். அவளது குரலில் பழைய பயத்தின் சுவடு ஒரு துளி கூட இல்லை. சர்வா மெதுவாக தன் உமிழ்நீரை விழுங்கிக் கொண்டு நடுங்கும் கால்களுடன் அவளது எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவனது பின்னால் அமர்ந்திருந்த விக்ரம் மதுமிதாவின் இந்த மாபெரும் விஸ்வரூபத்தை கண்டு தன் கண்களை துடைத்துக் கொண்டு பார்த்தான். மேடம், இதுதான் மிஸ்டர் சர்வாவோட லண்டன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று ஒரு அசிஸ்டன்ட் ஃபைலை காவியாவின் முன்னால் வைத்தார். காவியா அந்த ஃபைலை மிக அலட்சியமாக தன் விரல்களால் திருப்பி பார்த்தாள். அவளது காயம்பட்ட அந்த வலது கை விரல் தழும்பு சர்வாவின் கண்ணில் பட்டது.
அதை பார்த்த வினாடி அவனது நெஞ்சுக்குள் 1000 இடிகள் ஒரே நேரத்தில் இறங்கியது போல இருந்தது. நான் எவ்வளோ பெரிய பாவி! இந்த விரல்ல இருந்து ரத்தம் சொட்டினப்ப கூட இறக்கம் இல்லாம இவளை வேலைக்காரின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினே என்று சர்வா தனக்குள்ளேயே அழுது துடித்தான். மிஸ்டர் சர்வேஷ், உங்களோட இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல நிறைய குளறுபடிகள் இருக்கு. டெல்லி மார்க்கெட்டை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காமலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. ஒரு ஜெனரல் மேனேஜரா இந்த ரிப்போர்ட்டை நான் அடியோட ரிஜெக்ட் பண்றேன். உங்க கம்பெனி கூட டீலிங் வச்சுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. மீட்டிங் இதோட ஓவர். எவ்ரி ஒன் கேன் லீவ் என்று காவியா அத்தனை பார்ட்னர்கள் முன்னாடியும் சர்வாவின் பிசினஸ் முகத்தில் அடித்தார் போல கராராக கூறிவிட்டு தன் ஐபேடை மூடிவிட்டு நாற்காலியிலிருந்து கம்பீரமாக எழுந்து நின்றாள். சுற்றி இருந்த பார்ட்னர்கள் அனைவரும் அதிர்ந்து போய் தங்களின் ஃபைல்களை அள்ளிக்கொண்டு அவசர அவசரமாக அறையை விட்டு வெளியேறினர். விக்ரமும் சர்வாவை பார்த்துவிட்டு, டேய் சர்வா, நீ பேசுடா, நான் வெளியில இருக்கேன் என்று கதவை மூடிவிட்டு வெளியே சென்றான். இப்போது அந்த மாபெரும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் சர்வாவும் மதுமிதாவும் மட்டுமே தனியாக நின்றிருந்தனர். காவ்யா தன் பையை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக வாசலை நோக்கி நடக்க முயன்றாள். அடுத்த வினாடி மது என்று தன் தொண்டையின் ஆழத்திலிருந்து எழுந்த ஒரு மாபெரும் பேரழகையின் விம்மலோடு ஓடி வந்த சர்வேஷ் அவளது பாதையை மறித்து அத்தனை பேருக்கு முன்னாடியும் கர்வத்தோடு நிமிர்ந்து நின்ற அந்த 6 அடி இரும்பு மனிதன் அப்படியே அவளது காலடியில் தரையில் மண்டியிட்டு விழுந்தான். அவனது 2 பலமான கரங்களும் மதுமிதாவின் ஹைஹீல்ஸ் கால்களை இறுக்கமாக பற்றி கொண்டன. அவனது தலை அவளது காலணியில் முட்டி நின்றது. அவனது கண்ணீர் அவளது கால்களை நனைக்க, மதுமிதா, என்னை மன்னிச்சுடுடி. உன்னை துரோகின்னு நினைச்சு ஏன் கையாலேயே உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டேன். எல்லார் முன்னாடியும் உன்னை வேலைக்காரின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினடி. இந்த சர்வேஷோட பணத்திமிரும் கர்வமும் இன்னைக்கு உன் காலடியில செத்து போச்சுடி மது. என்னை ஒரே ஒரு தடவை மன்னிச்சுடுடி பிளீஸ் என்று சர்வா தன் தலையை அவளது கால்களில் முட்டி முட்டி ஒரு சிறு குழந்தையைப் போல கதறி அழுது துடித்தான். மதுமிதா தன் கால்களை அவனது பிடியில் இருந்து எடுக்க முயலவில்லை. அவளது முகம் இன்னும் ஒரு கற்சிலையைப் போலத்தான் இருந்தது. ஆனால் அவளது கண்களின் ஓரத்தில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் மெதுவாக வழிந்தது. மிஸ்டர் சர்வேஷ், என் காலை விடுங்க. இங்க எந்த மதுமிதாவும் இல்லை. உங்க முன்னாடி நிக்கிறது இந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் காவியா. அன்னைக்கு குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு உங்க முகத்துல அடிச்சா போல சொன்னனே, ஆபீஸ் டைம் முடிஞ்சா உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. இப்போ என் கௌரவத்தை, என் தகுதிய, என் உழைப்பால நான் உலகத்துக்கு முன்னாடி நிரூபிச்சு நிக்கிறேன். இப்போ என் காலில் விழுந்து நாடகம் ஆடாதீங்க சார், எழுந்து வெளியில போங்க என்று மதுமிதா அத்தனை கராராக பேசினாள். இது நாடகம் இல்லடி மது, இது அத்தனையும் உண்மடி. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் இப்போ என் கைக்கு வந்துடுச்சு மதுமிதா என்று சர்வா கதறிக்கொண்டே தன் ஓவர் கோட்டுக்குள் இருந்த அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அவளது கைகளில் திணித்தான். ரித்து, ரித்து என் சொந்த பையன் தாண்டி, ஏன் ரத்தம் தானடி. அச்சு அசலா என்ன மாதிரியே இருக்கிற என் செல்ல மகனை போய் நான் அனாதன்னு சொல்லிட்டேனே. என் கைகளாலேயே என் பையனோட வாழ்க்கைய நரகமாக்க பார்த்தேனே. என் அம்மா அப்பாவோட மிரட்டலுக்கு பயந்துதான் நீ அன்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போனேங்கிற உண்மை எனக்கு இப்போ தாண்டி தெரிஞ்சது. என் பெத்தவங்களை என் வாழ்க்கையை விட்டே நான் துரத்திட்டேன்டி மது. எனக்கு இப்போ என் பையன் எனக்கு வேணும்டி. என் ரித்துக்குட்டி எங்கடி இருக்கான்? அவனை என் கண்ணுல காமெடி மது. நான் அவனை கட்டி பிடிச்சி அழணும்டி என்று சர்வா அவளது இடுப்பை பற்றி கொண்டு கதறினான். என் பையன் வேணும் என்ற வார்த்தையை கேட்டதும் மதுமிதாவிற்குள் இருந்த அந்த இரும்பு திரை அடியோடு உடைந்து சிதறியது. அவளது அத்தனை வருட தியாகமும் அவளது கண்ணீரும் கோபமாக விஸ்வரூபம் எடுத்தது. அவளது கைகள் சர்வாவின் தோள்களை பலமாக பற்றி அவளை தரையிலிருந்து உலுக்கி எழுப்பினாள். என்ன சொன்னீங்க? உங்க பையனா? இப்போ அவன் உன் பையன்னு உரிமை கொண்டாடுறியா சர்வா? அன்னைக்கு குன்னூர்ல வச்சு என் தாடையை இறுக்கி பிடிச்சி யாரோட குழந்தைடி இது, உன் புருஷன் எங்கடின்னு அவ்வளோ ஹார்ஷா மிரட்டினப்போ உனக்கு இந்த சந்தேகம் வரலையா? உன் அம்மா அன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு என் பையனோட உசுரை காட்டி மிரட்டி என் கன்னத்துல அடிச்சு எங்களை அனாதையா துரத்துனாங்களே,
அப்ப உன்னோட அந்த பணபலமும் அதிகாரமும் எங்கடா போச்சு என்று மதுமிதா சர்வாவின் மார்பில் தன் இரு கரங்களாலும் பலமாக அடித்துக்கொண்டே கதறி அழுது கத்தினாள். அவளது அத்தனை வருட பாரமும் அந்த அறையில் வெடித்தது. சர்வா அவளது அடியை தாங்கிக் கொண்டு அவளது கைகளை தன் மார்போடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். நான் பாவிடி மது, நான் ஒரு மிருகம்டி. நீ என்ன எவ்வளவு வேணா அடி, ஆனா என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுடாதடி. அவனை காமெடி மது என்று அவளது நெற்றியில் தன் முகம் புதைத்து அழுதான். அவனை பிடித்து தள்ளிவிட்டவள், உனக்கு என் பையனை காட்டவே மாட்டேன் சர்வா. அவனோட உயிருக்கு உன் குடும்பத்தாலதான் ஆபத்து. அவனை நான் இப்போ ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கேன். இனி எந்த ஜென்மத்திலையும் உன்னோட நிழல் கூட அவன் மேல படாது. மரியாதையா இங்கிருந்து போயிடு என்று மதுமிதா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவனை தள்ளிவிட்டு தன் பையை அள்ளிக்கொண்டு கான்ஃபரன்ஸ் ஹாலை விட்டு அவசர வேகத்தில் வெளியே ஓடினாள். மதுமிதா நில்லடி மது என்று சர்வா பின்னால் ஓட முயன்றான். ஆனால் குற்ற உணர்ச்சியும் வேதனையும் அவனது கால்களை அந்த இடத்திலேயே உறைந்து போக செய்தன. அவன் அந்த பெரிய மேஜையின் மேல் சாய்ந்து கொண்டு தன் முகத்தை புதைத்து கொண்டு நெஞ்சடைத்து அழுதான். டெல்லியில் அவளது அந்த புதிய விஸ்வரூபமும் தன் மகனை பார்க்க முடியவில்லையே என்ற தவிப்பும் அவனுக்குள் ஒரு புதிய நரகத்தை உண்டாக்கியது. கான்ஃபரன்ஸ் ஹாலை விட்டு மதுமிதா புயலென வெளியேறிய பின்னும் சர்வேஷ் அந்த பெரிய மேஜையின் மேல் கை வைத்து அப்படியே நிலை குலைந்துதான் நின்றிருந்தான். அவனது ஓவர் கோட் வியர்வையாலும் கண்ணீராலும் நினைந்திருக்க அவனது மூச்சுக்காற்று அனலாக வந்து போய்க் கொண்டிருந்தது. தன் காலடியில் மண்டியிட்டு கதறிய சர்வாவை விடுத்து, என் பையனை உனக்கு காட்ட மாட்டேன் சர்வா என்று அவள் சொன்ன அந்த இறுதி வார்த்தைகள் அவனது நெஞ்சுக்குள் மரண அடியாய் வந்து விழுந்து வதைத்தது. டேய் சர்வா, எழுந்திரிடா என்று விக்ரம் அவசர அவசரமாக அறைக்குள் வந்து அவனது தோலை பற்றினான். மதுமிதா ரொம்ப கோவமா கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டாடா. அவளோட முகத்தை பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அவ திரும்பவும் தான் பையனை கூட்டிக்கிட்டு இந்த டெல்லியை விட்டு எங்கேயாவது தப்பிச்சு ஓட பாக்குறாளோன்னு எனக்கு தோணுதுடா என்றான் பதற்றத்துடன். என்ன, தப்பிச்சு ஓட பாக்குறாளா என்ற வார்த்தையை கேட்ட அடுத்த வினாடி சர்வாவின் உடம்பிற்குள் ஒரு புதிய மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவனது கண்கள் அடியோடு சிவந்து தவிப்பின் உச்சிக்கு சென்றன. இல்ல, அவ திரும்பவும் என்னை விட்டும் என் குழந்தைய கூட்டிக்கிட்டும் ஓடக்கூடாது விக்ரம். இந்த 3 வருஷமா அவ நரகத்தை அனுபவிச்சது போதுண்டா. இப்போ உண்மை தெரிஞ்ச பிறகும் நான் என் பையனை பார்க்காம இருந்தா செத்தே போயிடுவேண்டா விக்ரம். அவ எங்க தங்கி இருக்காங்கிற அட்ரஸ் எனக்கு இப்பவே வேணும்டா. அந்த ராகவனுக்கு போன் பண்ணு என்று சர்வா வெறிப்பிடித்தவன் போல கத்தினான். அட்ரஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் சர்வா. அவங்க கம்பெனி அவளுக்கு டெல்லி சாணக்கியபுரி ஏரியாவில் ஒரு பெரிய விஐபி பங்களாவை கொடுத்திருக்காங்க. முதல்ல நீ வந்து கார்ல ஏறுடா என்று விக்ரம் சொல்லி முடிப்பதற்குள் சர்வா பங்களா முகவரியை பெற்றுக்கொண்டு புயலென காரை நோக்கி ஓடினான். அங்கே சாணக்கியபுரியின் அந்த பிரம்மாண்டமான பங்களா ஆபீஸ் காரில் இருந்து இறங்கிய மதுமிதா தன் அழுது வீங்கிய கண்களை துடைத்து கொண்டே அசுர வேகத்தில் வீட்டிற்குள் நுழைந்தாள். அவளது ஒட்டுமொத்த உடலும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. சர்வாவுக்கு உண்மை தெரிந்து விட்டது. அவன் என் காலடியில் விழுந்து அழுதாலும் அவன் ஆபத்தானவன். அவனது பலபணத்திற்கு முன்னால் என்னால் என் குழந்தையை பாதுகாக்க முடியாது. அவன் தன் குழந்தையை என்னிடமிருந்து பிடித்து விடுவான் என்ற மாபெரும் தாயின் பயம் அவளை ஆட்கொண்டது. வரவேற்பறையில் ரித்துவுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்த முத்தம்மாள் பாட்டி அவளது பதற்றமான முகத்தை பார்த்து திடுக்கிட்டவர், மதுமிதா, என்னமாச்சி, ஏன் இப்படி பேய் எறிஞ்ச மாதிரி வர்ற என்று பதறினார். பாட்டி, சர்வாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு பாட்டி. அவன் டிஎன்ஏ டெஸ்டை எடுத்துட்டு இப்போ டெல்லி ஆபீஸ்க்கே வந்துட்டான். என் காலில் விழுந்து அழுகிறான். ஆனா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை பாட்டி. அவனோட குடும்பம் என் பையனை கொல்ல பார்த்தவங்க. நாம இங்க இருக்கவே கூடாது. இப்பவே பெட்டி அடுக்குங்க பாட்டி. நாம உடனே இங்கிருந்து வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம் என்று மதுமிதா அலறியபடி படுக்கை அறைக்குள் ஓடி சென்று துணிகளை அள்ளத் தொடங்கினாள். அம்மா, என்னாச்சு? நாம ஏமா திரும்பவும் ஓடணும்? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் வரமாட்டேம்மா என்று ரித்துக்குட்டி அழத் தொடங்கினான். அவனது அழுகை மதுவின் நெஞ்சை கிழித்தது.
செல்லம், அம்மா சொல்றத கேளுடா தங்கோ, நாம போகணும் என்று மதுமிதா அவனை வாரி அணைத்து கொண்டு அழுது கொண்டே பெட்டியை மூடினாள். கரெக்டாக அந்த நேரத்தில் பங்களாவின் வெளிமுற்றத்தில் சர்வாவின் கார் வந்து கீச் என்ற மாபெரும் பிரேக் சத்தத்துடன் வந்து நின்றது. காரின் கதவை உடைப்பது போல் திறந்து கொண்டு வெளியே பாய்ந்தான் சர்வேஷ். அவனது அத்தனை பிசினஸ் கம்பீரமும் கௌரவமும் அடியோடு காணாமல் போயிருந்தது. ஒரு தந்தையாக தன் குழந்தையை காண வேண்டும் என்ற ஏக்கம் மட்டுமே அவனது அசைவுகளில் இருந்தது. அவன் பங்களாவின் கதவை திறந்து கொண்டு தடதடவென்று உள்ளே நுழைந்தான். மதுமிதா, மது என்று கத்திக்கொண்டே உள்ள வந்த சர்வாவை முத்தம்மாள் பாட்டி மறித்து நின்றார். தம்பி, ஒரு நிமிஷம் இருப்பா, உள்ள போகாத. அந்த புள்ளைய இன்னும் எவ்வளவுதான்ப்பா சித்திரவதை பண்ண போறீங்க என்று பாட்டி கோபமாக கத்தினார். பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, நான் அவளை குடும்பப்படுத்த வரல, என் பையனை பார்க்க வந்திருக்கேன் பாட்டி, பிளீஸ் எனக்கு வழிவிடுங்க என்று சர்வா அழுது கொண்டே பாட்டியின் கைகளை பற்றி கெஞ்சினான். சர்வாவின் இந்த கண்ணீரை கண்ட பாட்டி திகைத்து ஒரு அடி பின்வாங்கினார். உடனே சர்வா நேராக படுக்கையறையின் கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைய, அங்கே கட்டிலின் ஓரத்தில் ஒரு பெட்டியுடன் தன் மகனை தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் மதுமிதா. மதுமிதா என்று சர்வா மென்மையாக கூப்பிட்டான். அவனது கண்கள் மதுமிதாவின் மார்பில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்த அந்த குட்டி பையன் ரித்துவின் மீது நிலைத்து நின்றது. சர்வாவின் குரல் கேட்டதும் ரித்து மெதுவாக தன் முகத்தை திருப்பி அவனது முகத்தை பார்த்தான். அந்த நிமிடம் அந்த அறையில் காலமே உறைந்து போனது போல ஒரு மௌனம் சூழ்ந்தது. சர்வா ரித்துவின் முகத்தை பார்த்தான். அந்த அகன்ற கூர்மையான கண்கள், அவனது அந்த சிறிய உதடுகள், அவனது நெற்றியில் இருந்த திருஷ்டி போட்டு அது அச்சு அசலாக தன் சிறுவயது பிம்பம் என்பதை தாண்டி தன் சொந்த இரத்தத்தின் வாசம் அவனுக்குள் வீசியது. அவனது இதயம் ஒரு மாபெரும் இடி சத்தத்துடன் அடித்து கொண்டிருக்க, ரித்து, என் செல்லம் என்று சர்வா தொண்டையிலிருந்து ஒரு மாபெரும் தந்தைமையின் விம்மல் வெளிவந்தது. அவனது கண்கள் அடியோடு குளமாகி கண்ணீர் தாரை தாரையாக வழிய, அவன் மெதுவாக தன் இரு கால்களும் நடுங்க கட்டிலின் அருகில் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தவன் தரு இரு கைகளையும் அந்த குழந்தையை நோக்கி நீட்டினான். அவனது கைகள் பயங்கரமாக நடுங்கி கொண்டிருந்தன. ரித்து செல்லம், இங்கு வாடா தங்கம், அப்பா கிட்ட வாடா செல்லக்குட்டி என்று சர்வா தன் வாழ்நாளில் முதல் முறையாக தன்னை ஒரு தந்தை என பிரகடனப்படுத்தி நெஞ்சு உருகி கதறி அழுது கொண்டே கூப்பிட்டான். ரித்து சர்வாவின் அழுது கொண்டிருக்கும் முகத்தையும் அவனது நீட்டப்பட்ட கைகளையும் பார்த்தான். அந்த குழந்தை மனதிற்குள் ஏதோ ஒரு விசித்திரமான பாசம் தன் தந்தையின் மீது உணர்த்துவது போல இருந்தது. அவனது முகத்தில் இருந்த பயம் மெல்ல மெல்ல மறைய, அம்மா, அந்த அங்கிள் ஏமா அழறாங்க? அவங்கதான் என் அப்பாவம்மா என்று ரித்து தன் மழலை மாறாத செல்ல குரலில் மதுமிதாவை பார்த்து கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் மதுமிதாவின் நெஞ்சு அப்படியே சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவளது கண்ணீர் நின்று பாடில்லை. ஆமாண்டா தங்கம், இவர்தான் உன்னோட பாழா போன அப்பா, உன்னை அனாதன்னு சொன்ன உன்னோட பெத்த அப்பாடா என்று மதுமிதா தன் முகத்தை புதைத்து கொண்டு தரையில் அமர்ந்து கதறி அழுதாள்.